ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைக் டெக் அனிஃபா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஜாவா மோட்டர் சைக்கிளில் வந்து ஃபியூல் பம்பில் வர ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். முதல்ல சீட்டை ரிமூவ் பண்ணுறோம். அடுத்து ஃபியூல் டேங்க்கு சீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு 2 5 நம்பர் அலைங்கி லெஃப்ட் சைடு ரைட் சைடில், டேங்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு 6 நம்பர் அலைங்கி 2 போல்ட்டு லூஸ் பண்ணி எடுத்துடுறோம். அடுத்து ஃபியூல் பம்ப் லைனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஃபியூல் டியூப் வந்து மிக ஜாக்கிரதையாக அதை கழட்டணும். கேனிஸ்டர் லைன் ஒன்று இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணி விடணும். டேங்க் எடுத்து பத்திரமா வச்சுட்டு டேங்க்கில் வர ஃபில்டரை காட்டுது. ஃபியூல் பம்ப் போல்ட்டு 4 லூஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபியூல் பம்ப் வெளியே எடுத்தாச்சு. இப்போ அதில் வர 2 லைனை வந்து ரிலீஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரூ டிரைவரை போட்டுட்டு கிளிப்பு 2 கிளிப்பையும் ரிலீஸ் பண்ணி லைட்டாக இழுத்தோன்னா வந்துடும். இந்த ஃபில்ட்ரு எந்த அளவுக்கு அடைச்சிட்ருக்கு பாருங்கள், அதுதான் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஃபியூல் பம்பில் வர ஃபில்டரை வந்து நம்ம கனெக்டர் அப்படின்ற ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ரிலீஸ் பண்ணி எடுத்துடுறோம். அந்த பம்ப்பு தான் ஃபியூல் பம்ப்பு பாடி, ஃபியூல் பம்ப் பாடி. அது அதை ஏர் அடித்து க்ளீன் பண்ணிடும். அது பழைய ஃபில்டரில் எவ்வளோ அடைச்சிருக்கு பாருங்கள், மொத்த டஸ்ட்டும் எடுத்துடணும். ஃபியூல் பம்ப் ஃபில்டரை வந்து நம்ம புதுசாக வந்து நம்ம போட போகிறோம். எஸ்டி ஜாவா கம்பெனியோட ஒரிஜினல் ஃபிட்மெண்ட்டை வந்து அதில் போடணும். ஃபியூல் பம்ப் வந்து அந்த பிளாஸ்டிக் பாடியில் கரெக்டாக உட்கார வச்சிட்டோன்னா அந்த எலக்ட்ரிக் லைன் 2 பின்னு வெளியே தெரியும். ஃபியூல் பம்பை ஃபில்டரை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிடணும். பாடியை ஏர் அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக புஷ் பண்ணால் போதும், கரெக்டாக லாக் ஆகிடும். இந்த 2 ஒயர் லைனை வந்து கரெக்டாக அதுக்கு நேராக நீங்கள் எப்படி கழட்டினீங்களோ அதே வசத்தில் வந்து நீங்கள் இந்த லைனை வந்து ஃபிட் பண்ணிடணும். இதுதான் வெரி சிம்பிளாக வந்து இதை முடிச்சிடலாம். டேங்க்கில் வந்து அதே போல் வந்து ஃபிட் பண்ணிடுறோம். நம்ம எப்படி கழட்டணுமோ அதே போல் வந்து ஃபிட் பண்ணிடுறோம். 2 8 நம்பர் 4 போல்ட்டு, இந்த சைடு 2 4 போல்ட்டு மொத்தத்தையும் ஃபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூல் பம்ப் லைனை வந்து ஜாக்கை வந்து ஃபிட் பண்ணுறோம். அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது கேனிஸ் லைனை வந்து கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபியூல் பம்ப்பு ஓஸை வந்து கரெக்டாக அந்த நாபில் வந்து செட் பண்ணணும். இதுதான் முக்கியமான வேலை. இதில் வந்து தவறுகள் நடந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நாப்பு உடஞ்சிரும். ஸோ அருமையாக ஃபிட் ஆகிடுச்சு. அது கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.